பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: உங்களை குறித்த தேவ திட்டம் நிறைவேறியே தீரும். ஆதார வசனம் யோவான் 19 அதிகாரம் 21-22 வசனங்கள். அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியர்கள் பிலாத்துவை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார்கள். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் எழுதினதே என்றார். கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனமே, தேவன் ஒரு வாக்கை ஒரு தனிப்பட்ட நபருக்கு, ஒரு இனத்திற்கு, ஒரு தேசத்திற்கு கொடுத்திருப்பார் என்றால், தீர்க்க தரிசனம் உரைத்திருப்பார் என்றால், அதை நிறைவேறியே தீரும். சொன்னவர் உண்மை உள்ளவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். சகலத்தை படைத்து பூமியை அந்தரங்கத்தில் தொங்கவிட்டவர். சாத்தான் நடைபெறாதபடிக்கு திசை திருப்பலாம், தடைகளை போடலாம், தேவன் சொல்லவில்லை என்று கூட சொல்லலாம், பொய்களை போடலாம், அவைகளை நம்பவும் வைக்கலாம். ஆனோ பிசாசினாலேயோ சூழ்நிலையினாலேயோ எந்த மனிதனாலோ வேறெந்த சக்தியாலோ நிறைவேறக்கூடாமல் தடுக்கவே முடியாது. இத்தனை தடைகளையும் எதிர்ப்பையும் கர்த்தர் வெற்றியின் படிக்கற்களாக பயன்படுத்திக் கொள்கிறார். இந்த 4 சுவிசேஷத்தில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷத்துகளையும் இயேசுடைய இறந்து விட்டார். அவருக்கு மேலாக ஒரு மேல் விலாசம் எழுதி போடப்பட்டது. அது பிலாத்து எழுதி போட்டார். ஒரு மத்தேயில் என்ன எழுதி போட்டிருப்பட்டார்? இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு. மத்தேயு 27:37. மார்க்கில் யூதருடைய ராஜா, மார்க்கு 15:26. லூக்காவில் இவன் யூதருடைய ராஜா, லூக்கா 23:38. யோவானில் நசரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா, யோவான் 19:19. இந்த மேல் விலாசத்தை எழுதி போட்டவன் பிலாத்து. இவனை பிரதான ஆசாரிகள் மாற்றச் சொன்னார்கள். நீ ஏன் இப்படி எழுதுகிறாய்? அவன் யூதருடைய ராஜா, அவன் சொன்னதாக நீ எழுது என்றார்கள். பிலாத்து முடியாது என்றான். அது மட்டுமல்ல, நான் எழுதினதே என்று திட்டவட்டமாக மறுத்துவிட்டான். ஒரு மனிதனுக்கு இத்தனை அதிகாரம் இருக்கும் என்றால், அவனுக்கே அந்த அதிகாரத்தை கொடுத்தவர், சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருப்பவர் எழுதினதை யார் மாற்ற முடியும்? எப்போது எழுதினார்? நாம் பிறப்பதற்கு முன்னவே இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மளை பார்த்தார், பெயர் வைத்தார், நம்மை குறித்து திட்டங்கள் வகுத்தார், வேதத்தில் எழுதியும் வைத்தார். சங்கீதம் 40:7 இப்படி பதிவுண்டது: அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. இயேசு பிறப்பதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்னமே அவருடைய பிறப்பு, பெயர், அவர் எப்படி அழைக்கப்படுவார், என்ன செய்வார், எப்படி பலியாவார், பின் 3ஆம் நாள் உயிர்த்தெழுதல், நித்தியமாக ஆளுகை செய்தல் எல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. ஒன்று விடாமல் எல்லாம் நடந்தேறியது. முன் சொல்லப்பட்டது, எழுதி வைக்கப்பட்டதை கர்த்தர் நிறைவேற்றினார். சொன்னபடி, எழுதி இருக்கிறபடி, தீர்க்க தரிசனம் உரைத்தபடி நடந்தது. ஒன்றும் பிசகாமல் நடந்தேறியது. சுவிசேஷமாக நடந்தவைகளெல்லாம் சுவிசேஷமாக எழுதி வைத்தார்கள். இயேசுவை பற்றின காரியங்கள் தான் சுவிசேஷம். எல்லாம் மேய்ச்சாக இருந்தன. ஒரு 4 சுவிசேஷத்திற்கு விட தீர்க்க தரிசன புத்தகங்கள், பெரிய தீர்க்க தரிசி, சின்ன தீர்க்க தரிசி எல்லாம் ஒவ்வொருக்கும் காலகட்டங்கள் வேறு, மொழிகள் வேறு, வாழ்ந்த காலங்கள் வேறு, மொழி வேறு. கோரேசு பிறப்பதற்கு முன்னமே, அதாவது பாபிலோனி ராஜாவைய பெர்சியன் ராஜா கோரேஸ், இவன் பிறப்பதற்கு முன்னமே ஏசாயா தீர்க்க தரிசியா முன்னுரைக்கப்பட்டு, அவன் என்ன செய்வான், அவன் யூதன் அல்ல, யூதனுக்கு ராஜாவும் அல்ல, ஆகிலும் தேவாலயம் மீண்டும் புதுப்பிக்கப்பட, அலங்கம் கட்ட என்னென்ன செய்வான் எழுதி வைக்கப்பட்டுள்ளது. பாபிலோனியர்களால் எருசலேம் சிதைக்கப்பட்டது, சுட்டெரிக்கப்பட்டது, தேவாலயம் இடிக்கப்பட்டது. அதை மீண்டும் புதுப்பித்து கட்ட இந்த கோரேஸ் என்பவன் எழும்புவான் என்று எழுதி வைக்கப்பட்டுள்ளது ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில். அப்படியே நடந்ததே. ஏசாயா 44:28. அது என்ன சொல்லப்பட்டிருக்கு? எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறான் நான் என்று எழுதி வைக்கப்பட்டுள்ளது. எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-8 வரை வாசித்து பாருங்கள். கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதனாலே அவன் பாபிலோனில் சிறையாக வந்த யூதர்களை பார்த்து, யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன்
எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன் என்றும், நேபுகாத் நேச்சார் எருசலேமிலிருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலிலே வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பணிமூட்டுகளையும் கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தான். நிறைவேறிற்றல்லவா? அங்கு சொன்னது இந்த நிறைவேறிற்று. இவன் பிறப்பதற்கு பல பல ஆண்டுகளுக்கு முன்னமே உரைக்கப்பட்டது தேவனால். அப்படியே நடந்தேறியது. பிலாத்து இயேசு இறந்தபின் தான் மேல் விலாசம் போட்டான். இயேசு பிறந்ததை கிழக்கத்திய சாஸ்திரிகள் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்களே. இவர்களுக்கு இப்படி உரைத்தது யார்? தேவன் உரைத்தார், அனுப்பினார். நடந்ததே. தாவீதுக்கு அபிஷேகம் ஆண்டவர் குறித்து வைத்து விட்டார். சாமுவேல் தீர்க்கதரிசி போகிறார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அதோடைய ஈசாயின் புத்திரர்கள் 7 பேர் லைனாக வாட்ட சாட்டமாக இருக்கிறார்கள். அவர் கர்த்தர் என்ன சொல்லிவிட்டார்? ஈசாயின் புத்திரர்கள் ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன்னார். இன்னார் பெயர் சொல்லவில்லை. இவனான்னு ஆண்டவர் இல்லை இல்லை இல்லைன்னு விளக்கிவிட்டார். இவனுக்கு ஒரே டவுட்டு, 7 பேர் வந்து விட்டார்களே, அப்போ உனக்கு இவ்வளோதானா பிள்ளைங்க? இன்னும் ஒருவன் இருக்கிறார். கேட்டீர்களா? அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். அவனை வரவழைத்தார்கள், அபிஷேகம் பண்ணினார்கள். நிறைவேறிற்றே. பவுலை குறித்த காரியங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவன் வேறு திசையில் போய் கொண்டிருந்தான். கிறிஸ்தவர்களை அழித்தான், சபைகளை அழித்தான், எதிர் திசையில் போய் கொண்டிருந்தான். ஆனால் அவனை கொண்டு உடைத்த தீர்க்க தரிசனம், அவனை கொண்டு பண்ணின காரியங்கள் எல்லாம் நிறைவேறிற்றே. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் தேவன் சந்தித்தாரே, அப்படியே மடை மாற்றினார். மோவாபியர்களுக்கும் யூதர்களுக்கும் எதிர் திசை சேர்த்துக்கொள்ள மாட்டார்கள் யூதர்கள். 10 தலைமுறைக்கு மோவாபின் உள்ளே நுழையக்கூடாது என்பது இருக்கிறது பிரமாணத்தில். ஆனால் ரூத்தனை பற்றிய காரியம், அவள் ஒரு மோவாபிய ஸ்திரீ. அவளை எழுதினது, அவளுக்கு குறித்தது நடந்தேறியதே. வந்தாலே, விதவியாக வந்தாலே, சேர்க்கப்பட்டாலே, தாவீதுக்கு பாட்டியானாலே, நடந்தேறியதே. மக்களே, வெளியில் சொல்கிறார்களே தலையெழுத்து என்று, அதுவல்ல நம்முடையது. நம்மை குறித்து எழுதுனது அதுவல்ல, தவிர்க்கவே முடியாத எழுத்து. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், தலையெழுத்து அல்ல, நிறைவேற முடியாமல் தவிர்க்கவே முடியாத எழுத்து, ஆண்டவரால் எழுதப்பட்ட எழுத்து. நீங்கள் ஆண்டவரோடு இணைபிரியாமல் உறவில் இருப்பவர் பொல்லாப்புக்கு விலகி கர்த்தருக்கு பயந்து அவரை முக்கியப்படுத்தி அவரை முன்னிறுத்தி இயேசுவை உங்களது சொந்த தேவனாக, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் இருக்கட்டும், உங்கள் பெயரை போட்டு என் தேவன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அப்படி வைராக்கியம் உள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், இது ஏன் சொல்லப்பட்டது என்றால், நீங்கள் தடையாக இருக்க மாட்டீர்கள், அவரோடு இணைந்து கொண்டீர்கள். உங்களை குறித்து எழுதிட நிறைவேறுவதற்கு அவருக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்குள் ஒரு உள் உணர்வு ஆவியான உணர்த்துவார், என்ன ஆகப் போகிறீர்கள் என்றும். உங்களுக்குரிய அந்த ரேமா வார்த்தைகள் அவ்வப்போது உறுதிப்படுத்தி கொண்டே வருவார். கிளியர் பிக்சர் இல்லாவிட்டாலும் ஒரு தெய்வீக சமாதானம் உங்களை ஆட்கொள்ளும். எத்தனை எதிர்ப்புகள் மத்தியிலும் அதை நீங்கள் உணர்வீர்கள். என்னை குறித்து என்னப்பா எழுதி வைத்திருக்கிறீர்கள் என்று கேளுங்கள், எனக்கு சொல்லுங்கப்பா என்று பாசத்தோடு விசுவாசத்தோடு கேளுங்கள். உங்களுக்குரிய அந்த உயில் எழுதி வைத்துள்ளதை காட்டுவார், நிச்சயமாக காட்டுவார். ஆனால் நீங்கள் மற்றவரோட சொல்லக்கூடாது. இருதயத்தில் வைத்து தியானியுங்கள். அதற்கு நேராக உங்களை நடத்துவதை நீங்கள் காண்பீர்கள். அவருடைய வழியே வேறு, நம்ம வழி இல்லை. நாம் இப்படித்தான் போய் நடக்கும் என்று நினைப்போம். அப்படி அல்ல. உன் வழிகள் என் வழிகள் அல்லவென்று சொல்லிவிட்டார். எனக்கு பக்தி இல்லை, யுக்தி இல்லை, அது இல்லை, இது இல்லை என்று பின்வாங்கி ஒழியாதீர்கள். இந்த இல்லை என்ற லிஸ்டுகளில் உள்ளவைகளெல்லாம் இல்லாமல் ஆக்கி விடுவார். இயேசுவை போல உங்களை நேசிப்பவர் யாரும் இல்லைங்க. இயேசுவை போல உங்களை மதிப்பவர் யாரும் இல்லைங்க. நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று ஏங்கி ஏங்கி நடத்துகிற வேறு யாரும் இல்லைங்க. அக்கறை கொண்டவர் எவரும் இல்லை. உங்களை குறித்தது நிறைவேறியே தீரும், எழுதி வைக்கப்பட்டுள்ளது. இத்தனை கோடி கோடி மக்கள், அத்தனை கோடி கோடி மக்கள் ஒவ்வொருவருக்கு தனித்தனியாக எழுதியுள்ளார். நீங்கள் உங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். நம்புங்கள், ஜெபிக்கலாம். தகப்பனே, அடியானை என் குடும்பத்தையும் குறித்து நீ எழுதி வைத்திருக்கிற அந்த உன்னத திட்டம் நிறைவேற போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இதை தடுக்க எவராலும் முடியாது, கண்டோம். ஆனால் நானே தடையாக இருக்கக்கூடாது. என்னுடைய அவிசுவாசத்தினாலே, நிர்விசாரத்தினாலே தடையாக இருந்து விடக்கூடாது. ஜாக்கிரதை உள்ள ஆவியை தாருங்கள், தெளிந்த புத்தியை தாருங்கள், உங்களோடு இணைந்து கொள்ளும் பாக்கியத்தை தாருங்கள். இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு, தினமும் தேவ திட்டம் எனில் நிறைவேறி வருகிறது.
இதை உணர்ந்து செயல்படுவேன். ஆமேன். ஹல்லேலூயா.